துளசியம்மா இலை. வைங்க. வச்சிருங்க. துளசியம்மா. வள்ளியம்மா எப்படி இருக்கிய? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கியாம்மா? எசக்கியாத்தா புண்ணியத்துல நான் நல்லா இருக்கம்மா. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்கதோ. அவங்களும் மதனியும் வந்திருக்காங்க. வாங்கம்மா வாங்க. பாட்டிய கூட்டிட்டு போக வந்திருக்கீங்களா? ஆமா. பாட்டிக்கு இப்படி இருக்குன்னு கேள்விப்பட்டு துளசி ரொம்ப பயந்து போயிட்டா. அதனாலதான் உடனே கிளம்பி வந்தோம். பெரியாத்தாவும் அப்படிதான் செஞ்சு விட்டாங்க. நாங்க எல்லாம் பதறி போயிட்டோம். உங்க கூடவே கூட்டிட்டு போயிடுங்க தாயி. கூட்டிட்டு போயிடுங்க. ஏன் தாயி, நான் சாப்பிட்டுக்கிடுதேன். எனக்கு முன்னாடி இலைய போட்டு நீ செய்த. நீ எதுவும் சாப்பிடல நண்டு சொன்னா. வாய தொற. இல்ல நல்லா தொரல வாய. சும்மா இல்ல நல்ல வாயிலே வச்சு அமுக்கல. நீ போனதுல இருந்து ஒழுங்கா சாப்பிடவே இல்ல. அவங்களுக்கு எங்க சோறு இறங்குச்சு. ஐயா நினைப்புலயே வெசனப்பட்டு படுத்தே கிடந்தாங்க. எங்களுக்கு எவ்வளவு சங்கடமா இருந்தது தெரியுமா? வெசனப்பட்டு படுத்தே கிடந்தவங்களுக்கு தான் நீ பொங்கலும் புளிச்சோரும் எடுத்துட்டு வந்து கொடுத்தல. நீ இல்ல நண்டு சும்மா கடை. அதையாவது கொடுத்தாகல. பாட்டி நீ சாப்பிடு. என்ன போதும்? 2 வாய் தான் சாப்பிட்ட. நீ நிறைய சாப்பிட்டுட்டேன். பரவாயில்ல. வாய தர. போதும் துளசி, நீங்க சாப்பிடுங்க. இம்பட்டியும் நீ சாப்பிட்டாதான் நான் விடுவேன். இல்ல சாப்பிடு. நல்லா சாப்பிடு. சாப்பிடு நண்டு வா சாப்பிடு. எனக்கு இப்ப வேணாம் தாயி. உன் பாட்டி முதல்ல சாப்பிட்டு முடிக்கட்டும். நான் சாப்பிட்டேன்னா சட்டியில ஒரு பருக்க கூட இருக்காது. நீ அம்புட்டு ருசியா சமைச்சு வச்சிருக்கல. அப்படியும் உன் பாட்டி சாப்பிட முடியாது. நீ வேற நல்லா சமைச்சிருக்கியா? கடைசியில நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ பாட்டியை சாப்பிடுவை. துளசியை தனியா கூட்டிட்டு வந்தது எவ்வளவு நல்லதா போச்சு பாத்தியா? சரிக்கா, அப்பாவை அவாய்ட் பண்ணிட்டு வந்தாச்சு. ஆனா என்ன ஐடியால இங்க கூட்டு வந்த? ஐடியாவா? அவளுக்காக நீ ரிஸ்க் எடுத்து கூட்டிட்டு வந்திருக்கன்னு அவ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அன்னைக்கு அவ அப்பா சொத்து எழுதி தரேன்னு சொன்னது ஜஸ்ட் மிஸ்ல போயிடுச்சு. இப்ப அவ அப்பா சொன்னது சென்டிமெண்டா அவகிட்ட சொல்றேன். உன் மேல இருக்கிற பிரியத்துல அவ கண்டிப்பா கையெழுத்து போட்டு கொடுத்துருவா. அக்கா, அப்பா கிட்ட கேட்காம எப்படிக்கா கையெழுத்து போட்டு கொடுப்பா? இங்க பாரு, அப்பாவை விட அவ ஊ மேலதான் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. அவ ஊ சைடு வந்துட்டா தனுஷ். நான் அவகிட்ட பேசுறேன். நீ எல்லாத்துக்கும் ஆமான்னு மட்டும் சொல்ல. காலையில அவளை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிட்டு யாருக்கும் தெரியாம கையெழுத்து போட வச்சுட்டு பத்திரத்தோட ஊருக்கு போயிடுவோம். இதெல்லாம் நடக்குமாக்கா? நடக்கும்டா. நடத்தி காட்டுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் சொல்றத மட்டும் நீ கேளு. அங்கதான் நீ பார்த்தல பாட்டியும் பேத்தியும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத. அதெல்லாம் ஒன்னாலதான். இத வச்சு கண்டிப்பா நான் அவளை மடக்கிடுவேன். நீ வா. துளசி, என் துணிய நீ என்ன செய்யுத? அதெல்லாம் அங்கனே கிடக்கட்டும், நான் பாத்துக்கிட்டேன். மாத்து சேலை நிறைய காங்கலையே, எங்க போச்சு? ஒருத்திக்கு அம்புட்டி என்னத்துக்குன்னு நினைச்சு கொஞ்சத்தை வள்ளிக்கு எடுத்து கொடுத்துட்டம்மா. ஆமா, எதுக்கு அம்புட்டி எடுத்து பைக்குள்ள? நான் உன்னை ஊருக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னேன்ல. மெட்ராஸுக்கா? நாங்க வரல தாயி. இங்க யாரு? நீ காணோன்னு சொல்லிட்டு மனசு பதறி போய் உசுர கையில புடிச்சிட்டே ஓடியாரேன். இப்ப மட்டும் நீ வரலன்னு சொன்ன நீ கெட்ட கோவம் வரும். முதல்ல சீக்கிரம் கிளம்பு. ஏன் தாயி, ஊடான ஊட்ட பூட்டி போட்டுட்டு என்னைய எங்க வர சொல்லுத? நிறைஞ்ச வீட்ல விளக்கேத்தணும் தாயி. அதெல்லாம் எனக்கு தெரியும் பாட்டி. நான் வள்ளி அம்மா கிட்ட எல்லாமே பேசிட்டேன். வள்ளி அம்மாவும் தாயக்காவும் எல்லா வேலையும் பாத்துப்பாங்க. மீதி இருக்கிற இந்த போற வாரத்துல மணி என்ன பாத்துப்பாங்க. நீ ஒன்னும் வசனப்படாத. மடி, கோட்டை கெட்டி ஆண்ட ஊட்ட கூலிக்கு ஆளு வச்சு பாப்பியா சொல்லு? நான் இருந்து பார்த்தா தானே நல்லா இருக்கும். பாட்டி, நீ இங்க இருந்தனா என்ன செய்த ஏது செய்தன்னு எனக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இங்க பாரு, அன்னைக்கு மட்டும் நண்டு உன்னை கண்டுபிடிக்காம இருந்திருந்தா எம்பிட்டு பிரச்சனை ஆயிருக்கும். அத பத்தி யோசிக்கிறியா நீ? அவன் ஒரு புழுவுனி பய. அவன் பேச்ச கட்டுக்கிட்டு நீ என்ன பேசுதியா? இந்த பாரு,
எல்லாத்தையும் உதறிட்டு என்னால வர முடியாது. ஆமா, இங்க பாரு, உன்னைய கூட்டிட்டு போக தான் நான் இம்புட்டு தூரம் வந்திருக்கேன். என் பேச்ச கேட்டுதான் அவங்களும் மதனியும் வந்திருக்காங்க. தயவு செஞ்சு மாட்டேன்னு சொல்லாத. இந்த பாரு தாயி, வந்தவங்க 2 நாள் தங்கி நல்லா பொங்கி சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போகட்டும். அதை விட்டுட்டு என்கிட்ட ஊருக்கு வான்னு சொல்லி மல்லு கட்டிட்டு நிக்காத. ஆமான்னு சொல்லிவிட்டேன். பாட்டி சொல்லுத கேக்குதியா இல்லையா? நான் வரல. உன்னைய பாட்டி, அதான் நான் வரலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. பாட்டி, என்னைய பாட்டி போட்டு கொஞ்சம் நிக்குதியா? ஏன் இப்படி? துளசி, என்ன ஆச்சு? பாருங்க மதனி, நம்ம ஊருக்கு கூட்டிட்டு போலாம்னு நினைச்சா வர மாட்டேன்னு சொல்லுதாக. அவங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இத்தனை வருஷமா இந்த வீட்ல வாழ்ந்தவங்க திடீர்னு எப்படி இதை விட்டுட்டு வருவாங்க? நீயும் வந்ததும் வராததுமா கிளம்புங்கன்னு வேற சொல்ற. என்ன மதனி, நீங்களும் அவங்கள மாதிரியே பேசுதிய? வரலன்னு சொன்னா விட்டுட்டு போலான்னு சொல்றீங்களா? துளசி, சொல்ல வரத முழுசா கேட்டுட்டு பேசு. அவங்க முடியாதுன்னு சொன்னா நம்ம கட்டாயப்படுத்த கூடாது. ஒரு நாள் 2 நாள் அவங்க கூட இருந்து அவங்க கிட்ட பக்குவமா பேசி புரிய வச்சு சமாதானப்படுத்தி தான் கூட்டிட்டு போகணும். ஆமால, நான் ஒரு மக்கு. உங்கள மாதிரி எனக்கு யோசனை தெரியல. பேசாம நீங்களே பாட்டி கிட்ட போய் நல்ல விதமா பேசி கூட்டிட்டு வந்துடுறீங்களா ஊருக்கு? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீயும் பாட்டி ஊருக்கு வர மாதிரி நடந்துக்கோ. சரி. நீயும் எதுக்கு எடுத்தாலும் அப்படி பண்ணாத இப்படி பண்ணாத உங்களை திட்டாத. சரி மதனி. அன்னைக்கு கூட அவங்க சோத்தை எடுத்துட்டு சுடுகாட்டுக்கு போனதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. 2 நாள் இல்ல 3 நாள் ஆனா கூட அவங்க கிட்ட நல்ல விதமா பேசி ஊருக்கு கூட்டிட்டு போயிருவோம். நமக்கும் கொஞ்சம் இங்க வேலை இருக்கு துளசி. இங்கயா? இங்க என்ன சோழி மதனி? ஆமா துளசி, உங்க அப்பா சாகிறதுக்கு முந்தின நாள் ராத்திரி என்ன கூப்பிட்டு என்ன நடந்திருந்தாலும் மாப்பிள்ள நல்ல மனசோட என் மானத்தை காப்பாத்தினாரு, என் பொண்ணோட கழுத்துல தாலியும் கட்டினாரு, அவரோட பேர்ல தான் சொத்தெல்லாம் இருக்கணும், அவரு கட்டினவள கண் கலங்காம காப்பாத்துவார்னு நிறைய நம்புறேன்னாரு. அதனால நான் இருக்கும்போதே துளசி பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் மாப்பிள்ள பேர்ல மாத்தி எழுதி வச்சிடுறேன்னு சொல்லிட்டு படுத்தாரு. ஆனா படுத்தவரு காலையில எந்திரிக்கல. பாவம் மருமகம் பேர்ல சொத்தெல்லாம் எழுதி வச்சு பார்த்து சந்தோஷப்படணும்னு நினைச்சாரு. அதுக்குள்ள என்னென்னமோ நடந்துருச்சு.